இன்னைக்கு நம்ம வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிரவாரமாகிய இன்னைக்கு எல்லோருக்கும் காலை நேர வணக்கம். என்ன பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். மார்னிங் என்ன சாதத்துக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கி மூஞ்சி கழுவி விளக்கேற்றி சாமி ஒரு 5 நிமிஷம் கும்பிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுக்கல இன்னைக்கு. ஏன்னா டைம் இல்லை, அதனால. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருச்சீங்க? நான் 5:15 தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் இந்த ரொட்டீன் வேலைகள் கரெக்டாக பார்த்துடணுமா? ஆமாம், அது எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. அது பார்த்துட்டேன். அப்புறம் பாலை காய்ச்சறது, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்புறம் பண்ணுவீங்களா? சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது மட்டும் அப்புறம் பண்ணுவேன். பால் வர விட்டி, பால் 6:30 தானே வருது. ஆமாம், அது வர விட்டி காய்ச்சிட்டு பாலுக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். இப்போ விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சா உடனே 5 மணிக்கு கைகால் முடிஞ்சு கழுவிட்டு விளக்கு ஏற்றிடும். எப்போ இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருவேன். இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறத நம்ம வீட்டுக்கு தானே சொல்கிறோம். கோயிலெல்லாம் இந்த நேரம் திறக்க மாட்டாங்க தானே? கோயிலில் மார்கழி மாதம் திறந்துடுவாங்க. இந்த இது பண்ணுறாங்கல்ல, மற்ற மாதம் திறக்க மாட்டாங்க. மற்ற மாதம் திறக்க மாட்டேன். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சாமிக்கு அப்போ வலி சேர்க்க வேண்டாமா அவங்க? அது அவங்க நம்ம வீட்டில் தான் கும்பிடணுங்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம் கோயிலில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாரும் புலங்குறனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னா, வீட்டிலன்னா வீட்டில் இருக்க ஆளுக்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை. அது சாமிக்கு ஏற்கனவே பவர் இருக்கும். அங்கே இருக்கு, கோயில்ல இருக்கு, அண்ணன் ஆலயத்தில் இருக்க சாமிக்கெல்லாம் பவர் இருக்கும் எப்பயுமே. சரி, பவருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் சேர்க்கறதுக்கு தானே இந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க. அது தேவையில்லை. அதுக்கு ஐயர் வேலைக்கு இருக்கவங்க தானே. ஐயர் எப்படி போவாரு? ஐயர் மனுஷன் தானே, அதனாலதான். அவருக்கும் பசி தூக்கம், ஆமா, அவருக்கு குடும்பம் எல்லாம் இருக்குல்ல. அதனால ஐயர் 8:30க்கு தான் போறாரு. அப்புறம் குளிச்சு முழுகிட்டு போறாரு. அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு போல. ஆமா, மழையா வந்துட்டு இருக்கு. உங்க ஊர்ல? எங்க ஊர்ல நேத்தெல்லாம் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல எங்க ஊர்ல அப்புறம் அந்த மழையை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அப்படிதான் ஃபேஸ் பண்றோம். என்ன பண்றது? வாசல் எல்லாம் ஃபுல்லா இந்த சைடு எல்லாம் கூட்டுனேன். இந்த சைடு அந்த சைடு பேக்கு எல்லாம் முந்தானத்து கூட்டுனேன். அவ்வளவு எல்லாம் கிடந்துச்சு. எல்லாம் அவங்க விட்டு பக்கத்து விட்டு எல்லாம் அதெல்லாம் கூட்டி தள்ளி எப்படி 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட்ட வேண்டியதா இருக்காது. இல்லைன்னா கீழே விழுந்து அழுக்காவே அவ்வளவு இதுவா இருக்கு. நம்ம வாசல் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி கூட்டுவேன். இந்த சைடு எல்லாம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட்டுவேன். உங்ககிட்ட கூட்டவே இல்லை. சரி, வா உட்காந்து காய் நறுக்கிட்டு வந்துடும். காய் நறுக்கணும். சவுச்சவு, புடலங்காய். என்னென்ன எடுக்க போறீங்க? புடலங்காய் வேணுமா, உருளைக்கிழங்கு வேணுமா? ஏதோ ஒன்று. இங்கே பாருங்க கைஸ், எங்கள் வீட்டில் காய்கறி தட்டு அது சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாடாவதியாக கிடக்கு. வெங்காயத்தட்டு, வெள்ளைப்பூண்டு தட்டு, எல்லா தட்டும் இதே. இதை எப்போ மம்மி வாங்குனீங்க? இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அது வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? வாங்கி 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி 2 years. ஸ்ட்ராங் இல்லை, ஆட்டுது பாருங்க. நான் ஒன்றும் வச்சுருக்கேன். மற்றவங்களா இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. அம்மா கைப்பக்குமா அவங்க வெங்காயமா ஒரு 10 கிலோ வெங்காயம் வண்டியில் கூட இருக்காது. அவ்வளோ வெங்காயம் வாங்கி போட்டிருக்கா. எங்கேயும் சீப்பா தானே வாங்கிட்டு வந்துடுறாரு. சரி, வாங்க நறுக்கிட்டு வந்துடலாம். புடலங்காய் நறுக்குவோமா இன்னைக்கு? உருளைக்கிழங்கு வேணுமா? தானே உருளைக்கிழங்கு. இன்னைக்கு புடலங்காய் நறுக்குவோம். வா அம்மி, இங்கே வந்தாச்சா காய்கறி நறுக்க? ஆமாம், இங்கே பாருங்க. சவுச்சவு, புடலங்காய், தக்காளி, வெங்காயம். இது 4 நறுக்க போகிறேங்க. ஆமாம், புடலங்காய் வீட்டிலே விளைய வைக்கலாமா மம்மி?
ஆனால் அது கொடி இல்லை, அதுக்கெல்லாம் கொடியில் கட்டணும். அது நிறைய விளையுமா? நல்லா நிறைய காய்க்கும். ஆனால் யாரும் வீட்டில் அவ்வளோ தூரம் பார்க்க மாட்டாங்க புடலங்காய்க்கலாம். நம்மளை போல உள்ளது பார்க்க முடியாது, விவசாயிகள் பார்க்கலாம். இல்லை மேமி, வீட்டில் காய்ச்சி மக்கள் காய்கறி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய் நிறைய எடுக்கிறாங்க, கத்திரிக்காய். அப்புறம் வந்து இது சுண்டைக்காய் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக நிறைய காய்க்குது நம்ம நாட்டில், நம்ம இதில் இதுதான் அதிகமாக எடுக்கிறாங்க. கீரை, புடலங்காய் வந்து இங்கே ரொம்ப ரேர் தானே இல்லையா? இல்லை இருக்கும். வயல், இந்த விவசாயம் வயலில் பண்ணுறவங்க புடலங்காய் எல்லாம் இருக்கும் இடையில. எங்கே மம்மி? நம்ம வீட்டுக்கிட்ட நத்தையா இருக்கா? ஆமாம், அந்த அம்மி கிடக்குல்ல. ஆமாம், அந்த இடத்துல நீ கூட்டினேன், நத்தையா போய் தெரிச்சு விழுந்துச்சு நிறைய நத்து. ஓ, அது இந்த மலைக்கு இந்த புல்வெளிகளுக்கு வரும் போல். ஆமாம், புல்வெளியாக இருக்குல்ல ஃப்ரெண்டில் தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு, அந்த புல்வெளிக்கு அப்புறம் தண்ணிக்கு. இப்போ தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி காலமாக இருக்குது. தரையிலையும் சரி, புதுக்கோட்டையிலேருந்து வரையிலெல்லாம் தார் ரோடு தண்ணியாக கிடக்கு எப்போ பார்த்தாலும். மழை வந்ததேன், அதனால சத்த நேரம் காய விட மாட்டேங்குது. காய விட்டாலும் நேற்றுலாம் பகலில் மழை, 3 மணி 2 மணி 11 மணிலேருந்தே மழை பெய்யுது திருச்சியிலலாம். இங்கே நேற்று காலையிலேருந்தே மழை மாதிரி அப்படியே மானம் கொஞ்சம் கூட வெளுக்கவே இல்லை, கருப்பாகவே கிடந்துச்சு. மழை அப்படி சோன்னு சுட்டா, ரொம்ப பலத்த மழை இல்லை, ஒரு மாதிரி சாரல் மாதிரி பெஞ்சுக்கிட்டே மானம் கருப்பாக இருந்துச்சு, வெளிச்சமே இல்லை. அதே வானிலை இவங்க வாசிக்கிறவங்க நேற்று பேட்டி அடிச்சிருந்தாங்க. வானிலை இவங்க இன்னைக்கு வந்து மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நைட்டு மட்டும் தான் மழை பெஞ்சிச்சு, நைட்டு விடிய பெஞ்சிச்சு போல். இப்போ விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேற்று அம்மா கைப்பக்கம் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களாம் இன்னும் முறுக்கு கூட சுடலை. இல்லையே, முக்கால்வாசி தமிழ்நாட்டில் எல்லாருமே சுற்றுப்பா. இல்லை, அம்மா கைப்பக்கம் சுடலை, சுரேஷ் அம்மா சுடலை, இந்த வயசானவங்களாம். இல்லை, சுரேஷ்குமார் அம்மனை வந்து சுடணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு வந்து பண்ணி தரதுக்கே ஆள் நிறைய இருப்பா. ஏன் கிஃப்ட்டு மாதிரியே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தானே டெவலப் ஆகிட்டு இருக்கா. டெவலப் ஆகிட்டு இருக்கனால அவங்க எதுவுமே குமிஞ்சிடும் வந்து அவங்க பண்ணுவாங்கல்ல வருஷம் வருஷம். எப்பவுமே பண்ணாது ஒரு கதை. சுரேஷ்குமார் சொன்னேன், எங்க அம்மா அதெல்லாம் எந்த தின்பண்டமும் பண்ணாது, டெய்லியும் ஒரு சோறு மீன் குழம்பு இதுதான் பண்ணும் அப்படிங்கிறேன். அவங்களுக்கு மீன் மட்டும்தான் பண்ணுது, எந்த தின்பண்டமும் பண்ணும். அதே மாதிரி இப்போ அம்மா கைப்பக்கத்துல தீபனேஷ் கேட்குறேன், அம்மா என்னம்மா முறுக்கு சுடலையா அதிரசம் சுடலையான்னு. அதிரசம் எனக்கு ஆகாது, சுகர் இருக்கு, சரி சாப்பிடக்கூடாது, அதனால அது பண்ணலை. முறுக்கு பண்ணும், முறுக்குக்கு இன்னும் மாவே அரைக்கல அவங்க. நிறைய பேர் இப்போ வயசானவங்கெல்லாம் ஓரளவு எங்கள் வயசில் இருக்கிறவங்களாம் பலருமே பண்ணுறதில்ல, போய் எல்லாம் வலிக்குது. காலையில் ரொட்டீன் சமையல் மட்டும் சமைச்சிட்றாங்க, அது டெய்லி சாப்பிடணுங்கிறத. இல்லை மேமி, இது வந்து ஒரு நல்லது மாதிரி தானே? நல்லது இல்லை, ஒரு இப்போ நம்ம டெய்லியுமே இப்போ 365 நாளுமே காலையில் எழுந்திரிச்சு சாதம் பொங்குறோம், டிஃபன் செய்கிறோம், குழம்பு வைக்கிறோம், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் வந்து இந்த தீபாவளின்னு ஸ்பெஷலாக வருதுப்பா. இப்போ போய் ட்ரெஸ் எடுக்கிறோம்ல, எல்லாருமே இப்போ யாரும் ட்ரெஸ்ஸை விரும்பாத ஆளும் கிடையாது, ட்ரெஸ்ஸை எடுக்காத ஆளும் கிடையாது. எதுக்காக போய் ட்ரெஸ் எடுக்கிறோம்? தீபாவளின்னு ஒரு நல்ல நாள் வருது, நல்ல ட்ரெஸ்ஸை போடுவோம், சரி வாங்க போய் கடையில் போய் எடுத்துகிட்டு வரோம். 1000 ரூபா இருக்கா, சரி நான் 1000 ரூபாய்க்கு எனக்கு எடுத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு, புதுசாக ஏதாவது கலர் இருக்கா, வேறு டிசைன் இருக்கா, நல்லதாக இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும்னு எடுப்போம். அது மாதிரி தான் முறுக்குக்கு சரி தீபாவளின்னு சாக்க வச்சுக்கிட்டு முறுக்க சுடுவோம். ஆனால் அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, எங்கள் வயசில் உள்ளவங்களுக்கே வலிக்குது. இந்த வீடியோவுக்கு இந்த இது பண்ணுறாங்க பாரு, வீடியோ போடுறவங்க இந்த மாதிரி வீடியோவில் சேல்ஸ் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் மும்முரமாக பண்ணுறாங்க. வீடியோவில் முறுக்கு மாவு பண்ணுறவங்கலாம் ஒரு 10 நாள் முன்னாடியே சரி இது பண்ணி ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரில் ஃப்ரீ கொடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. மிச்சப்படி வீட்டில் இருக்க பொம்பளையே எவ்வளோ செய்யலை. தீபாவளி தானே போயிடும். அம்மா கைப்பக்கமே இன்னும் ஒன்று கூட பண்ணல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்று கூட பண்ணல. அவங்க தீபாவளிஸ் கேட்டே விட்டேன், என்னம்மா நீ பண்ணலையான்னு. அதிர்ஷ்டம் எனக்கு அப்பாவுக்கும் ஆகாது, அதனால சுடலை அப்படின்ட்டா.
மெயினாக வந்து எல்லாருமே முறுக்கு அதிரசம் மம்மி. ஆமாம், முறுக்கு அதிரசம். அப்புறம் நீங்கள் பண்ணுவீங்களா முதல்ல இந்த மாவு உருண்டை, ரோட்டு பக்கோடா? பாசிப்பருப்பு மாவு உருண்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு நல்லா வெதுப்பி 1 கிலோ வேணும். நல்லா வெதுப்பி மிஷினில் கொண்டு அரைச்சிக்கிட்டு வரணும். அரைச்சிக்கிட்டு வந்துட்டு ஜீனியை நல்லா அந்த பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு ஜீனி. அந்த அளவு வேண்டாம், கொஞ்சம் நம்ம மாவு அப்படியே டப்பாவில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு மிக்சியில நல்லா அடிச்சுக்கிட்டு நெய்யை கொஞ்சம் நல்லா உருக வச்சு ஊற்றி அதை நல்லா பிடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். அந்த உருண்டை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தா சத்து. பாசிப்பருப்பு உருண்டை அதே தீபாவளிக்கு தான் செய்யணுமா? மற்ற நாளையும் செஞ்சு வச்சு கொடுக்கலாம். ஆனால் தீபாவளிக்கு ஒரு இனிப்பு பலகாரம் மாதிரி. பாசிப்பருப்புலாம் விலை கூட தானே விற்கிது, அதனால யார் செய்யுதா? இல்லை, அது வந்து இந்த தீபாவளிக்கு பலகாரம் செய்கிற மாதிரி. இப்போ முறுக்கு தான் எல்லா நாளும் சுட்டு சாப்பிடலாம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கடையில் போய் பேக்கெட் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருவோம் ரெடிமேடாக. அதான் மளிகை கடைக்காரர் சொல்கிறாரு, தீபாவளி முடிஞ்சு நாங்கள் 1 வாரம் தான், 1 வாரம் கழித்து முறுக்கெல்லாம் தூக்கி வெளியே வச்சுருவோம், திரும்ப வியாபாரம் ஓடிடும். இந்த டயத்தில் மட்டும்தான் முறுக்கு வியாபாரம் ஆகாது. பேக்கரி இந்த வாரம் பேக்கரி என்ன வியாபாரம் தீபாவளி எப்பவுமே வியாபாரம். பேக்கரி இந்த கொத்தரா சித்தாலாம் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அங்கே தானே உட்காந்துருக்காரு. பஜ்ஜியை திங்குதுங்க, இது டீயை குடிக்குதுங்க. இல்லை ஸ்வீட்டுக்கு சொல்கிறேன். ஸ்வீட் ஆமாம், எல்லோரும் வாங்குவாங்க பேக்கெட்டு. வீட்டில் இருக்க எல்லோரும் வீட்டில் என்ன தான் செஞ்சிங்கனாலும் ஸ்வீட் பேக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வா போப்பா. ஆமாம், ஸ்வீட் பேக் நல்ல ஒன்று பிஜி நாயுடுலாம் சூப்பராக இருக்கும். ஆமாம், எல்லாரும் 1/2 கிலோ 1 கிலோ அப்படி நாயுடுலாம் சுத்தமான நெய்யாக இருக்கும். அப்படியா? சாப்பிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது. நீங்கள் சுத்தமான நெய்யே வர்றதில்லைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு கிடைச்சுமா? அவங்கெல்லாம் இதுவே வச்சுருப்பாங்க, பண்ணையே வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய இது இல்லை. ஆமாம், பண்ணையே வச்சுருப்பாங்க. இது இப்படி கலைஞர் இப்படி தண்ணிக்கு இதுவே வச்சிருக்காரு. ஆமாம், ட்ரிங்க்ஸுக்கு ஃபேக்ட்ரி. ஆமாம், அந்த மாதிரி கம்பெனியே இல்லை. அவர் அது வச்சிருக்காருன்னா அவர் வியாபார நோக்கத்தோடு வச்சிருக்காரு, பணம் வரணுங்கிறதுக்காக. எந்த காலத்துலேயும் பணம் வரணும், அந்த வியாபார நோக்கத்தோடு வச்சிருக்காரு. இப்போ வந்து நீங்கள் இது இது நெய் மாட்டு பாலை வாங்கி நெய் எடுப்பாங்களா? நம்ம தான் பேக்கரி நிறைய தயார் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம், திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இது எல்லா இடமும் இருக்குது. பெரம்பலூர் பண்ணோம்னா அந்த தொழிலுக்கு தேவையானதையும் நம்மளே உற்பத்தி பண்ணோம்னா அது பரவாயில்ல தானே? ஆமாம், அதுக்கு நல்ல ஆளை போட்டு. ஆமாம்மா, நம்மளுக்கு பெனிஃபிட் கூட வரும். ஆமாம், பொருளும் தரமாக இருக்கும். அந்த தரத்துக்காக தான் பிஜி நாயுடுன்னு பேர் சொல்கிறோம். இல்லைன்னா மற்ற பேக்கரிக்கு மாதிரியா அந்த பேக்கரியா இந்த பேக்கரியா அப்படின்னு சொல்லிடுறோம். மகாராஜா பேக்கரிலாம் அவ்வளோ தூரம் இருக்காது, பிஜி நாயுடு தான் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் மகாராஜா பேக்கரியும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க புதுக்கோட்டையில். ரொம்ப நாளாக இருக்கு. அந்த மார்த்தாண்டபுரத்தில் இருக்கு பாருங்க, அந்த பேக்கரி நல்ல டேஸ்ட்டாக செய்வாங்க. இது நம்ம இந்த டாக்டர் கிட்ட அதுதான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ். அங்கேருந்து தான் பப்ஸு இதெல்லாம் செஞ்சு எல்லா மகாராஜ் பேக்கரிக்கும் போகுது. அங்கே போனீங்கன்னாவே கேக் வாசம் பாருங்க அந்த தெருவில். ஆமாம், வாசம் அப்படி தெருவே வாசம் அடிக்கும், நல்லா இருக்கும்ல. அந்த ஒரு நல்ல வாசம், பேக்கரி இது வாசம் நல்ல வியாபாரம் ஆகுது அங்கே அவங்களுக்கு. ஆமாம், சாயந்தரம்லாம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. எந்நேரமும் கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், மக்கள் என்னதான் சொன்னாலும் சோறு கஞ்சியோட நிறுத்துறது இல்லை. ஆமாம்மா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தின்னுட்டு தான் இருக்கா. என்ன லைஃப்ல இருக்கிற வரைக்கும் தானே. அப்புறம் போயாச்சுன்னா அப்புறம் என்னத்தை சாப்பிட போகிறேன், போயில என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு தான். சரி சாப்பிடுவோம், டேஸ்டானதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுகர் இருக்கவ கூட ஒன்று ஒழிச்சு திங்கிறா. அதுவும் தீபாவளின்னு சொல்லிட்டு சாப்பிட்டானே. பொங்கலுக்கு போய் நான் பேக்கரியில் வாங்குறேன்னு சொன்னால் யாராவது சிரிப்பாக எல்லாம். தீபாவளிக்கு வாங்கினா தான் உண்டு. தீபாவளிக்கு முறையா எல்லாம் பண்ணது சங்கீதா வினோத் தான். என்னென்ன பண்ணியிருக்காங்க? ஷாப்பிங் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அவங்க புருஷன் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாமியா மாமனா இருக்கும், அவங்க மாமியா மாமனா இருக்கும். ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களா? ட்ரெஸ் எடுத்துருக்கா எல்லாருக்கும், அவங்க 2 பேருக்கும். அப்புறம் இந்த அம்மா இவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்வீட்டு, காரம், பழம் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஸ்வீட்டு, காரம், பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாம் முறையா பண்ணாது. சங்கீதா நல்லா முறையா பண்ணுது.
எந்த வேலையும் பார்க்கல. வினோத்தான் சொல்லுது. வினோத் வினோத்துக்கு சொல்லுது. வினோத் இது வினோத் தானே பேரு. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிதான் அவன் பண்ணியாரு. பரவாயில்ல, நல்ல பெரிய ஆளுங்க மாதிரி பண்ணுது. அதுவே ஒருத்தர் வழி நடத்தவே ஒரு ஆள் வேணும்னு. ஆமா. இந்த எங்கள் இதுலலாம் எங்கள் காலேஜில் இந்த சமபந்தி இதுன்னு போட்டாங்க. இந்த பக்கத்தில் இருக்க வணிக வளாகங்கள்லாம் பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வர வச்சு தீபாவளி திருநாள், தீபாவளி அது என்னது சமத்துவ தீபாவளி, தீபாவளியே சமத்துவ தீபாவளி, எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஒரு நாள் சாப்பாடை போட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸ் கொடுத்து அவங்களோட நட்போட வச்சுக்கோங்க. உங்களுக்குலாம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்களா? இல்லையா தெரியல, போன வாட்டிலாம் கொடுக்கல. சொன்னேன் அப்படிதான் நினச்சேன், என்ன பண்ணுறாங்களோ தெரியல. ஒரு நேரம் தராங்க, ஒரு நேரம் தர மாட்டுறாங்க. போன வருஷம் கொடுத்தாங்களா? இல்லையே. இல்லை, போன வருஷம் நான் இன்னும் சேரல. அப்போ நீ போயிட்டு வந்து ஒரு வருஷம் இல்லையா? நான் போன வருஷம் பொங்கல் முடிஞ்சதே சேர்ந்தேனே. இது எதுக்கா மம்மி கவர்? இந்த குப்பையை போட, குப்பையை கவரில் போட்டு பத்திரமா வைக்கிறாங்க. இதே மம்மி ஃப்ரேம் பண்ணி மாட்டேன். தட்டெல்லாம் நேற்று தான் விளக்குனேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தட்டெல்லாம் நேற்று. அதுவே அது என்ன குப்பை அல்ற தட்டாது. இப்போ இது வச்சு நான் இருக்குவேன், அவ்வளோதான். இதில் குப்பையோட அள்ளி போகணும். சரி வாங்கி போனோம். போய் சமைக்கணும் கைஸ், வாங்க சமைக்கணும். இங்கே வந்துட்டோம் கைஸ். அப்புறம் தருண் சுந்தர்லாம் தீபாவளிக்கு எதுவும் பண்ணலையா? தருண் சுந்தர் எல்லாம் சூப்பராக பண்ணுது. அது என்ன பண்ணுது? அதுக்கு எதுவும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா. வெளியே இருந்தே கொடுக்குறாளா? இல்லை, யூடியூப்ல அதுக்கு 1700 ரூபாய் எனக்கு போனஸ். ஓ, இந்த தீபாவளி தானே மேம் எல்லாருக்கும் போனஸ் போடுவா? ஆமாம். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கலாமா? ஆமாம், உங்களுக்கு அதுதானே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ கிடையாது. போனஸா? போனஸ் அந்த காலமே உண்டு. ஆமாம், ஏன்னா இந்த காலத்தில் சம்பளமே கூட கொடுக்குறாங்கண்ணா. அப்படிதான் இருக்கு. ஆனால் பொங்கலுக்கு கண்டிப்பாக போனஸ் கொடுக்குறாங்களா? பொங்கலுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல எல்லாம். ஆமாம், அட்வான்ஸ் கொடுத்து அதில் எடுத்துக்கலாம். அதில் என்ன காய்கறி தான் வாங்குவோம். பொங்கலுக்கு என்ன ட்ரெஸ்லாம் வாங்குறதில்ல, வேறு எதுவும் பெரிய செலவு இல்லை. இல்லை, காய்கறி, மஞ்சள், கீரை, அது இது வாங்கி ஒரு நாள் பொங்கி சாப்பிட வேண்டிய. ஆனால் 5 நாள் லீவு வரும். எங்கேயும் போகிறதுனா காய்கறியில் போகலாம். அதுதான் பொங்கலில் ஹாப்பி. மாட்டு பொங்கல் காரில் போகிறதுனா அதுக்கு ஒரு தொகை வச்சுக்க வேண்டியது. காரை எடுத்தாலே பெட்ரோல் போடணும். காருன்னு இல்லை, 2 வீலர் எடுத்தாலும் தான் பெட்ரோல் போடுறான். ஆனால் நான் அது கம்மியான பட்ஜெட்டாக இருந்தால் ஓகே, அதிகமான பட்ஜெட்டாக இருந்தால் அதுவே பெரிய அமௌண்ட் வந்து பிடிச்சிருது. இதில் என்ன பண்ண பிடிக்க போடலாங்க? இந்த கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவினுங்க, தண்ணிக்குள்ளே போட்டுக்குவோம். அன்றைக்கி எப்படி திடீர்னு புடலங்காய் செய்யணும்னு தோணுச்சு. அப்புறம் நேற்று செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருந்தா. எதையாவது மாற்றி செஞ்சது. நேற்று செஞ்சு சாதம் சூப்பராக இருந்துச்சு. நான் திரும்ப ஈவினிங் வந்து சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஒரு சாதமாக போட்டால் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பிடிக்கல. சாதம், சாம்பார், ரசம் இதே பிடிக்கும். அது சாப்பிட வரவரன்னு இருக்குது மத்தியானத்துக்கு. தக்காளி சாதமெல்லாம் காலையிலே போட்டோம்னா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டாக நீ கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு வரவரன்னு இல்லையா? வரவரன்னு இருந்தாலும் அது அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஓ, ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து சோறு, தயிர், குழம்பு, ரசம் இப்படி சாப்பிட்றது பிடிக்கும். ஓ, அதுக்குன்னா ஒரு ஆள் இருந்து எல்லாத்தையுமே பண்ணணும். இது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஆமாம், இதுனா அட்ஜஸ்ட்மெண்ட். கஷ்டம் இல்லை. குக்கரில் ஒரு சாதமாக வச்சுட்டா லெமன் சாதமாக என்னவோ சாதத்தை மட்டும் வச்சுவிட்டு லெமனை போட்டு தட்டில் ஒரு சட்டியில் போட்டு கிண்டுறோம்னா சரியா போயிடும். தக்காளி சாதமும் இப்படி தானே? ஆமாம், தக்காளி சாதம் அதுவும் நெஞ்சு சாப்பிட்ட மத்தியானத்துக்கு ஆடி போச்சுன்னா சாப்பிட முடியாது. சூடாக சாப்பிட்டது. ஆனால் கொடுத்து விடுறாங்க எல்லாரும்.
தக்காளி சாதம், இது தயிர் சாதம். ஆமாம், தயிர் சாதமாக கிட்ட. ஆமாம், தயிர் சாதம் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குனால. ஆமாம், தண்ணியாக இருக்குனால உங்களுக்கு அப்போ அந்த வரன்னு இருக்கிறது தான் பிடிக்கல. ஒரு மாதிரி விக்கிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு இப்போ சாதம் சாம்பார்னா தண்ணியாக இருக்கும். ஆமாம், அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம். இப்போ இதுலேயுமே நீங்கள் இந்த சாதத்துலேயே நேற்று குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கும். அந்த தண்ணி தான் தேவைப்படுது. ஆமாம், அந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது. இப்போ நம்ம எடுத்துக்கிற லிக்விட் எல்லாமே தண்ணி தானே. ஆமாம், சாம்பார் தண்ணி, இது ரசமும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், இது மோரும் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது வரன்னு இருக்கனால லெமன் சாதமாக இதுவோ அதில் டைட்டாக இருக்கனால உங்களுக்கு அது பிடிக்கல. அதுக்கு இது கூட்டு மாதிரி வச்சு அதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடணும் காம்பினேஷன். அப்படி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நான் அதிரசம் முறுக்கு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குலோப்ஜான் போடணும். அன்னைக்கு தினம் தீபாவளி அன்னைக்கு பணியாரம் சுடணும். வெள்ளை பணியாரம் மம்மி. வெள்ளை பணியாரத்துக்கு எப்படின்னா 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரி, அதுலேயே 15 வெள்ளை பணியாரம் வரும். வெள்ளை பணியாரத்துக்கு 1 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு இப்படி 1 டம்ளர்னா இந்த இரம்ப மாவு பண்ண விளக்கு இது அரிசி எடுத்துக்கணும். அதில் இப்படி இது ஆட்டம் உளுந்து வச்சா போதும். என்ன உளுந்து வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைக்கிற மிக்சியாக இருந்தால் அதில் அரைச்சிக்கங்க. மிக்சி நல்லா அரைக்காத உள்ள இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு மிளகா சட்னி இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்னென்ன மேம் தீபாவளி அன்னைக்கு செய்யறது? தீபாவளி அன்னைக்கு கந்தரப்பம் சுடுவாங்க. அது இனிப்பு. ஆமா, அது எப்படின்னாக்க கரெக்டா இது பச்சரிசி இந்த அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கரிசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து, 1 கைகான உளுந்து, இந்த 1 டம்ளருக்கு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் ஆட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை நல்லா பொடியாக்கி அதில் போட்டு வெள்ளத்தையும் போட்டு ஆட்டிட்டு சுட வேண்டியது. அதே கந்திருப்போம். ஒரு பிச்சு உப்பு போட்டுக்கலாம். எதில் மம்மி? கந்தரப்பத்தில் தான். அப்போ டேஸ்டாக. ஆனால் எல்லாரும் அன்னைக்கு எண்ணெயை பிடிக்கும். எண்ணெய் பிடிக்கும், பார்த்து செஞ்சுக்கோம். எல்லாருமே அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்டே சாப்பிட முடியாதுல்ல மம்மி? ஆமாம், எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், குலோப் ஜாமுன் இங்கிட்ட 2 இருக்கும் இலையில. இங்கிட்டு கந்தரப்பம் இருக்கு, இங்கிட்டு வெள்ளை பணியாரம் இருக்கு. வெள்ளை பணியாரம் ஸ்வீட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெள்ளை பணியாரம் சூப்பராக இருக்கும். சூட சாப்பிட்டதே நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா வலித்து போயிடும். ஆமாம், எப்படிதான் நல்ல அரிசி போட்டு செஞ்சாலும் ஆறி போச்சுன்னா வலித்து போயிடும். அதெல்லாம் சூடா இருக்கையில 2 தான் செஞ்சு அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். எண்ணெய் குடிக்காம இருக்கணும். ஆனால் வடைக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளே ஊற வச்சு ஆட்டி வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மறுநாள் வடை சுடுறாங்க. அது எண்ணெய் குடிக்காத தெரியல, ஒவ்வொருத்தர் அப்படி சுடுறாங்க. நீங்க ஆனா அப்படி இந்த வாட்டி செஞ்சு பாருங்க. ஐயோ, எண்ணெயை குடிச்சு விடணும்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. எண்ணெயை குடிச்சா என்ன, சட்டிக்குள்ள இருக்கிற எண்ணெயை தானே குடிக்குச்சுன்னா நம்ம எண்ணெய் ரொம்ப குடிச்சா நம்ம சாப்பிட முடியாது. அந்த இதை இல்ல, சட்டிக்குள்ள கொஞ்சம் தானே எண்ணெய் திருப்பிய எண்ணெய் குடிச்சு விடும், எண்ணெய் குடிச்சு விடும் பயப்படுறீங்களா? அது சட்டை கீழே இருந்துற எண்ணெயை அது திரும்ப ஊத்தியா குடிக்க போகுது. இல்ல, அது அந்த ஒரு வடையே எல்லா எண்ணெயும் குடிச்சிச்சுன்னா அப்புறம் மறுகா நம்ம வடை சொல்றதுக்கு எண்ணெய் ஊற்றி தானே ஆகணும். ஆமா, அப்புறமா ஊத்திக்கலாம். தப்பு பண்ணிட்டோமா மாத்திக்க வேண்டியது. எண்ணெய் குடிச்சிருச்சுன்னா நம்ம சாப்பிடவும் முடியாது. எந்த சாப்பாடுமே எண்ணெய் ரொம்ப அது உறிஞ்சிருச்சுன்னா அது நம்ம வயிற்றுக்குள்ள போனாவே கெடுதினேன். இப்ப நேத்து நான் பச்சை முறுக்கு எடுத்தேன் பாரு, அது எண்ணெய் குடிச்சிருச்சு. அது சாப்பிட்டது எனக்கு நைட்டு சேரல. இந்த மத்த முறுக்கு வெந்த முறுக்கு எண்ணெய் குடிக்கல, அந்த பச்சை முறுக்கு எண்ணெய் குடிச்சிருச்சு. என்ன பண்றது? அது பச்சை முறுக்கு சாப்பிட்டா என்னது மம்மி, நல்லதா? நல்லது இல்லை, அது போட்ட உடனே எடுத்தேன், அப்படி இருந்து எண்ணெய் குடிச்சிருச்சு. போட்ட உடனே எடுத்தா அது வேகாதுல்ல. அவன் வேகாம இருக்கிறதே பச்சை முறுக்கு.
பச்சை முறுக்குங்கிறது அந்த பச்சை மாவுல இது எண்ணெயில லேசா ஊத்துன உடனே எடுக்கிறது. ஓ, அதே பச்சை முறுக்கு. பாதாம் பருப்பு பொரிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ண தேவைன்னா என்ன யோசிக்கல இல்லைனாக்கா இது மாவு இருக்கு, மாவு தோசை ஊற்ற வேண்டியது. நைட்டுக்கு உப்புமா சுட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். ஓ, லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கு சாதம் வச்சுருக்கோம், புடலங்காய் தோட்டல், சவுச்சவு சாம்பார். இதில் சவுச்சவு ஏற்றிருக்கோமா? சவுச்சவு தான் ஏற்றிருக்கோம். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. சமைச்சிட்டு பார்க்கலாம். தோசை, இந்த தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. தோசை, சாம்பார், சவுச்சவு சாம்பார். மதியத்துக்கு சுட சுட சாதம், சவுச்சவு சாம்பார், புடலங்காய் தோட்டல். அவனுக்கு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தில். புடலங்காய் தோட்டல், அப்பளம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு, காலை டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.